புத்தகத்தை வச்சு அந்த காலத்துல பணத்தை பத்தி என்ன யோசிச்சாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். இது ஏதோ பெரிய ஃபைனான்ஸ் ஃபார்முலா, ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் பத்தின புத்தகம் இல்ல. ரொம்ப அடிப்படையான, ஆனா நாம அடிக்கடி மறக்கிற சில பழக்க வழக்கங்களை பத்தி பேசுது. சொல்லப்போனா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை பத்தின நம்ம மனநிலையை எப்படி சரி செய்யறதுங்கிறது தான் இதோட மையம். சரி, அப்போ அந்த மனநிலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். கதையில பாபிலோனோட மிகப்பெரிய பணக்காரனான அர்காத் கிட்ட அவரோட நண்பர்கள் வராங்க. அவங்க எல்லாரும் ஒரே கேள்வியை தான் கேட்கறாங்க. நீ மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரனான? உனக்கு அதிர்ஷ்டம் அதிகமா? இது நாம என்னைக்கும் பணக்காரங்களை பார்த்து கேட்கிற கேள்விதான். கரெக்ட். அதுக்கு அர்காத் சொல்ற பதில் தான் இந்த முழு புத்தகத்தோட திறவுகோல்னே சொல்லலாம். அவர் சொல்றாரு, நான் அதிர்ஷ்டசாலின்னு நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் நான் வாய்ப்புகளுக்கு தயாரா இருந்ததுதான்னு. அவர் ஒரு முக்கியமான வரி சொல்றாரு, வாய்ப்பு என்பது தயாராக இல்லாதவர்களுக்காக காத்திருக்காத ஒரு தெய்வம். ஓகே, இத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தயாரா இருக்கிறதுன்னா அவர் எதை சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு மீனவர் இருக்காரு. அவர் வருஷக்கணக்கா கடலுக்கு போறாரு. எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த நேரத்துல கிடைக்கும்னு கத்துக்கிறாரு. ஒரு நாள் அவர் பெரிய மீன் கூட்டத்தையே புடிச்சிட்டு வராரு. நாம அவரை பார்த்து அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது அவரோட உழைப்பு. ஆமா, அவரோட பல வருஷ உழைப்பு, தயாரிப்பு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வச்சது. அர்காத் அதே தான் சொல்றாரு. அவர் ஒரு வாய்ப்புக்காக 4 வருஷம் காத்திருந்ததாவும், அந்த 4 வருஷமும் அவரோட வருமானத்துல 10ல 1 பங்கு சேமிச்சு தன்னை தயார்படுத்திக்கிட்டதாவும் சொல்றாரு. அப்போ வாய்ப்பு வந்தப்போ? ஆமா, வாய்ப்பு வந்தப்போ மத்தவங்க கிட்ட பணம் இல்ல, ஆனா அர்காத் கிட்ட முதலீடு செய்ய பணம் இருந்துச்சு. அது அதிர்ஷ்டம் இல்ல, அது தயாரிப்பு. இந்த மாதிரி தயாராக இருக்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மள பல பேர் ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம், ஆனா பாதியிலே விட்டுடுவோம். இந்த மன உறுதிங்கிற விஷயத்த அர்காத் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு இல்லையா? ஆமா, ரொம்பவே வித்தியாசமா பாக்குறாரு. மன உறுதின்னு சொன்னதும் நமக்கு என்ன தோணும்? ஏதோ பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதுன்னு தோணும். ஆனா அர்காத் அதுக்கு சொல்ற விளக்கம் ரொம்ப எளிமையானது. நீ உனக்குள்ளேயே வகுத்துக்கிட்ட ஒரு வேலைய முழுசா செஞ்சு முடிக்கிற நோக்கம் தான் மன உறுதிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற அந்த கூழாங்கல் கதை ரொம்ப பிரபலம். ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா அவரை தனக்குத்தானே ஒரு டாஸ்க் கொடுத்துக்கிறாரு. இனியிலிருந்து 100 நாளைக்கு நான் இந்த பாலத்தை கடக்கும்போது கீழ இருந்து ஒரு கூழாம்பாறை எடுத்து ஆத்துல ஏறிவேன். இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன செயலா தெரியுது. ஆமா, ஒரு அர்த்தமில்லாத சின்ன செயலா தெரியலாம். ஆனா விஷயம் அது இல்ல. 7வது நாள் அவர் அதை மறந்துடுறாருன்னு வச்சுப்போம். நம்மள மாதிரி இருந்தா என்ன யோசிப்போம்? சரி, நாளைக்கு 2 கல்லா போட்டுடலான்னு சமாதானமாயிடுவோம். ஆமா, கரெக்ட். ஆனா அர்காத் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி செய்ய மாட்டேன். உடனே திரும்பி போய் அன்னைக்கான அந்த ஒரு கல்ல ஆத்துல எரிஞ்சிட்டு தான் வருவேன். இதுல இருக்கிற உளவியல் தான் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு நாமே கொடுக்கிற வாக்க காப்பாத்த ஆரம்பிக்கும்போது பெரிய விஷயங்களை செய்யறதுக்கான தன்னம்பிக்கை தானா வருது. இது கிட்டத்தட்ட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. என்னது? நான் ஓய்வை விரும்புறவன், அதனால ரொம்ப கஷ்டமான, நம்மளால செய்ய முடியாத டாஸ்க் எதையும் நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. ஓ, இது இன்னைக்கு இருக்கிற ஹசல் கல்ச்சருக்கு நேரெதிரான ஒரு கருத்தா இருக்கே. ஆமா, அடையக்கூடிய சின்ன சின்ன இலக்குகளை வச்சு அதை தொடர்ந்து செய்யறது மூலமா மன உறுதியை கட்டமைக்கிறது தான் அவரோட வழி. சரி, இந்த மனநிலையெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. அர்காத்தோட நண்பர் ஒருத்தர் கேக்குறாரு, நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். எல்லாரும் பணக்காரங்க ஆயிட்டா உலகத்துல எல்லாருக்கும் போதுமான செல்வம் இருக்குமா? பணங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தானே இருக்கு. இது ஒரு கிளாசிக் கேள்வி. செல்வங்கிறது ஒரு கேக் மாதிரி. நான் ஒரு பெரிய துண்டு எடுத்தா உங்களுக்கு சின்ன துண்டு தான் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அர்காத் சொல்ற பதில் பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிய வைக்குது. அவர் ஒரு அரண்மனை கட்டுற உதாரணத்தை சொல்றாரு. சொல்லுங்க. ஒரு பணக்காரர் ஒரு பெரிய அரண்மனையை கட்ட முடிவு செய்யறாரு. அதுக்காக அவர் தங்க காசுகளை செலவு செய்யறாரு. அந்த தங்கம் என்ன ஆகுது? அது காணாம போயிடல. அது செங்கல் செய்யறவருக்கு, மரம் வெற்றவருக்கு, சிற்பிக்கு, தொழிலாளிக்குன்னு பல பேரோட கைக்கு மாறுது. இப்போ பணம் ஒரே இடத்துல இல்லாம நகரம் முழுக்க பரவுது. ஓ, புழக்கத்துக்கு வருது. ஆமா, புழக்கத்துக்கு வருது. அடுத்ததுதான் இன்னும் முக்கியம். அரண்மனை கட்டி முடிச்சதும் இப்போ அந்த இடத்துல செலவழிச்ச தங்கத்துக்கு சமமான மதிப்புல ஒரு சொத்து உருவாகியிருக்கு. சரி. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனை வந்ததால
அது சுத்தி இருக்கிற நிலத்தோட மதிப்பும் அதிகரிக்குது. ஓகே. ஆக மனிதர்கள் உழைக்கும் இடங்களிலெல்லாம் செல்வம் வளர்கிறதுன்னு அர்காத் சொல்றாரு. செல்வங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட பொருள் இல்ல, அது உழைப்பின் மூலமா தொடர்ந்து உருவாக்கப்படுது. அப்ப ஒருத்தர் பணக்காரர் ஆகிறது இன்னொருத்தரை ஏழையாக்குறது இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கேக்கை இன்னும் பெருசாக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, அந்த பொருளாதார படம் புரிஞ்சுது. இப்போ நேரடியான ஆலோசனைகளுக்கு வருவோம். மனநிலைய சரி செஞ்சாச்சு, இப்போ பணப்பைய எப்படி நிரப்புறது? ஆர்காத் கொடுக்கிற முதல் ஆலோசனை ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மந்திரம் நான் சம்பாதிப்பதில் ஒரு பகுதி எனக்கே சொந்தம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் தந்திரம் இருக்கு. எப்படி? யோசிச்சு பாருங்க. நமக்கு சம்பளம் வந்ததும் நாம என்ன செய்றோம்? வீட்டு வாடகை, இஎம்ஐ, மளிகை கடைக்காரர், கரண்ட் பில்னு மத்த எல்லாருக்கும் முதல்ல பணத்தை கொடுத்துடுறோம். ஆமா. மிச்சம் ஏதாவது இருந்தா அத நாம எடுத்துக்கிறோம். ஆனா அர்காத் சொல்ற இந்த ஒரு வரி அந்த மொத்த சமன்பாட்டையும் தலைகீழா மாத்துது. முதல்ல உனக்கு நீயே கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இல்ல, இந்த பணத்துக்கு முதலாளி நீதான். மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு நீயே முதல்ல கொடுத்துக்கோ அப்படிங்கிற மனநிலையை இது உருவாக்குது. இது வெறும் 10% சேமிக்கிற கணக்கு இல்ல, இது ஒரு சுயமரியாதை கணக்கு. ஓகே, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் அஸ்திவாரம்னு புரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில வர்ற சம்பளம் முழுசா செலவுக்கே சரியா இருக்கும்போது இதுல 10% எடுத்து வைக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? இத பத்தி அந்த காலத்திலே ஏதாவது பேசியிருக்காங்களா? அருமையான கேள்வி. இதுதான் எல்லாரும் சொல்ற முதல் தடை. அர்காத் என்ன சொல்றாருன்னா, நீங்க 10 காசு சம்பாதிச்சா 9 காசுல உங்க வாழ்க்கைய நடத்த பழகிக்கோங்க. 100 காசு சம்பாதிச்சாலும் 90 காசுல வாழ பழகிக்கோங்க. பிரச்சனை வருமானத்துல இல்ல, நம்ம செலவுகள்ல தான் இருக்கு. நம்ம வருமானம் ஏற ஏற நம்ம தேவையில்லாத செலவுகளும் ஏறிக்கிட்டே போகும். ஆமா, அது உண்மைதான். அத நாம கட்டுப்படுத்தணும். முதல்ல எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற 90%க்குள்ள உங்க செலவுகளை கொண்டு வாங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக அது பழகிடும். உங்க பணப்பை கொஞ்சம் கொஞ்சமா நிரம்ப ஆரம்பிக்கும் போது இந்த உணர்வே உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, பணத்தை எடுத்து தனியா வச்சிட்டோம். ஆனா அத சும்மா பீரோல வச்சா அது வளராது இல்லையா? அதுக்கு அர்காத் என்ன சொல்றாரு? அதுதான் அடுத்தபடியா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இரண்டாவது மிக முக்கியமான ஆலோசனை. உங்கள் சேமிப்பை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு தங்க காசையும் ஒரு அடிமையா நினைச்சுக்கோங்க. அத வேலை செய்ய வைங்க. அது சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அதோட குழந்தை. அந்த குழந்தைங்களையும் உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. அதாவது முதலீடு செய்யணும், அதிலிருந்து வர லாபத்தையும் திரும்ப முதலீடு செய்யணும். கூட்டு வட்டியோட காம்பவுண்டிங்கோட அடிப்படையை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு. அதேதான். முதல் படி பாதுகாப்பு, அதாவது சேமிப்பு. இரண்டாவது படி தாக்குதல், அதாவது முதலீடு. ஆனா முதலீடுன்னு சொன்னாலே கூடவே ஆபத்தும் வருமே. பணத்தை இழந்துட்டா என்ன பண்றது? ஆமா, அது ஒரு முக்கியமான கவலை. நிறைய பேர் பணத்தை இழந்துடுறாங்க. அதுக்குத்தான் அர்காத் அடுத்த சில ஆலோசனைகளை தராரு. மூணாவது, ஞானிகளுடன் கலந்தாலோசியுங்கள். அதாவது பணத்தை கையாள தெரிந்த நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஓ. அவர் தன்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு. ஒரு செங்கல் செய்யறவர்கிட்ட நகை வாங்கலாமான்னு ஆலோசனை கேட்டதாவும், அவர் வெளிநாட்டுல இருந்து அபூர்வமான நகை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டதாவும் சொல்றாரு. அப்போ சரியான ஆள்கிட்ட சரியான ஆலோசனை கேட்கணும். ஆமா, செங்கல் செய்யறவர்கிட்ட செங்கலை பத்தி கேட்கணும், நகை செய்யறவர்கிட்ட நகைய பத்தி கேட்கணும். இது ஒரு முக்கியமான பாடம். நாலாவது ஆலோசனை முதலீடின் பாதுகாப்பை பத்தியதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஆபத்தான திட்டங்கள்ல முதலீடு செய்யாதீங்க. நம்ம பணத்தை பாதுகாக்கிறது தான் முதல் நோக்கம். நிலையான பாதுகாப்பான வளர்ச்சி தான் முக்கியம். சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது தான் பலர பணத்தை இழக்க வைக்குது. அதோட குடும்ப பாதுகாப்பையும் பத்தி சொல்றாரு இல்லையா? ஆமா, உங்க குடும்பத்தை பாதுகாக்கவும் சொல்றாரு. அதாவது நீங்க இல்லாத காலத்துல உங்க குடும்பம் கஷ்டப்படாம இருக்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட சிமேனி காப்பீட்டு கொள்கை மாதிரி இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சேமிக்கணும், முதலீடு செய்யணும், நிபுணர்கிட்ட பேசணும், பாதுகாப்பா இருக்கணும். வாழ்க்கையை எப்போ அனுபவிக்கிறது? அதுதான் அவரோட கடைசி மற்றும் அழகான ஆலோசனை. வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஓ. ரொம்ப சேமிக்கிறேன்னு சொல்லி கஞ்சனா வாழ்ந்துடாதீங்க. உங்க வருமானத்துல அந்த 90%க்குள்ள உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை அனுபவிக்க தயங்காதீங்க. இதுதான் இந்த முழு அமைப்பையும் நீடித்திருக்க வரைக்கும். இல்லைனா ஒரு கட்டத்துல விரக்தி வந்து எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஆக இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்ல. சரி, இதெல்லாம் ஒரு தனிநபருக்கான ஆலோசனை.
ஆனா கதையோட அடுத்த பகுதி இந்த விஷயத்தை ஒரு சமூக பிரச்சனையா மாத்துது. பாபிலான் மன்னர் சர்கோன் ஒரு பெரிய சிக்கல் எதிர்கொள்றார். ஆமா, மன்னர் போர முடிச்சிட்டு நகரத்துக்கு திரும்பி வராரு. ஆனா நகரம் ரொம்ப வறுமையில இருக்கு. தொழிலாளிக்கு வேலை இல்ல, வியாபாரிக்கு வியாபாரம் இல்ல. காரணம் என்னன்னா, நகரத்தோட செல்வம் எல்லாம் ஒரு சில பணக்காரங்க கிட்ட மட்டும் தேங்கி கிடக்குது. பணம் புழக்கத்துல இல்ல. இது இன்னைக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். மன்னர் ரொம்ப புத்திசாலி. அவர் ஏழைகளுக்கு பணத்தை இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கல. அப்படி செஞ்சா அது தற்காலிக தீர்வாதான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாபிலோன உலகத்தோட மிக பணக்கார நகரமா மாத்தணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் பணக்காரனா மாத்தணும். ஓ, அதுக்கு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறத விட பணம் சம்பாதிக்கிற ரகசியத்தை கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அதற்காகத்தான் அவர் நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரனான அர்காத்தை அழைக்கிறார். அர்கா கிட்ட இந்த ரகசியத்தை முதல்ல ஒரு 100 பேருக்கு கத்துக் கொடுக்க சொல்றாரு. அவங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. இது ஒரு கல்வி புரட்சி மாதிரி. அந்த வகுப்புல அர்காத் கத்துக் கொடுத்த முதல் பாடம் என்ன? அந்த முதல் பாடம் தான் மெலிந்த பணப்பைக்கான 7 பரிகாரங்கள்ல முதல் பரிகாரம். அது என்னன்னா, உங்கள் பணப்பையை நிரப்பத் தொடங்குங்கள். நாம ஏற்கனவே பேசின அதே விஷயம்தான். ஆமா, ஆனா அவர் அத விளக்குற விதம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு முட்டை கூட வியாபாரி கிட்ட கேக்குறாரு. நான் உன்கிட்ட ஒரு கூடை கொடுத்து தினமும் காலையில அதுல 10 முட்டைய வச்சு சாயங்காலம் 9 முட்டைய வெளியே எடுக்க சொன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னு. கூட நிரம்பி வழியும். அந்த வியாபாரியும் அதேதான் சொல்றாரு. அப்போ அர்காத் சொல்றாரு, அதேதான் உங்க பணப்பைக்கும். உங்களுக்கு வர ஒவ்வொரு 10 காசுக்கும் 9 காசை மட்டும் செலவு பண்ணுங்க. உங்க பணப்பை நிரம்ப ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல அதோட கனம் உங்க கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். உண்மை எப்போதும் எளிமையானதுன்னு சொல்லி, இதுதான் செல்வக் கோவிலுக்கு போறதுக்கான முதல் படி. இத செய்யாம யாரும் அடுத்த படிக்கு போக முடியாதுன்னு அழுத்தமா சொல்றாரு. இவ்வளவு நாம பேசின விஷயங்களோட மையப்புள்ளி நம்ப முடியாத அளவுக்கு எளிமையானதா இருக்கு. உங்களுக்கு வர்ற வருமானத்துல முதல் உரிமை உங்களுக்கே, மத்தவங்களுக்கெல்லாம் அப்புறம்தான். பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இந்த ஒரு பழங்கால கொள்கை இன்னைக்கும் தனிநபர் நிதியில முக்கியமானதா இருக்கு. நிச்சயமா, இது வெறும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு மனப்பான்மை. உங்கள் உழைப்புக்கு நீங்களே மரியாதை கொடுக்கறீங்க. உங்க எதிர்காலத்துக்கு நீங்களே பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. இந்த சின்ன முதல் படியை எடுத்து வச்சு உங்க சேமிப்பு கணக்குல பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்றத பார்க்கும்போது கிடைக்கிற உளவியல் ரீதியான ஊக்கத்துக்கு அளவே இல்ல. ஆமா, மத்த பெரிய முதலீட்டு திட்டங்கள், உத்திகள் எல்லாமே இந்த அடித்தளத்துக்கு மேலதான் கட்ட முடியும். இந்த அடித்தளம் இல்லாம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கையில நிக்காது. இது நம்மை ஒரு முக்கியமான சிந்தனையுடன் விட்டுச் செல்கிறது. கதையின் ஆரம்பத்தில் அர்காத் ஒரு விஷயம் சொன்னார். நான் ஓய்வை விரும்புவதால் கடினமான மற்றும் நடைமுறைக்கு ஒவ்வாத பணிகளை தொடங்காமல் கவனமாக இருக்கிறேனே. ஆனா நாம வாழ்ற இந்த ஹசல் கலாச்சார உலகத்துல ஓய்வில்லாம 24 மணி நேரமும் உழைக்கிறது தான் வெற்றிக்கான ஒரே வழின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல ஓய்வுக்கும் வாழ்க்கையின் மற்ற இன்பங்களுக்கும் மதிப்பு கொடுத்துக்கிட்டே செல்வத்தை உருவாக்குறதுனா என்ன? ஒருவேளை உண்மையான செல்வங்கிறது நிரம்பிய பணப்பைய மட்டும் குறிக்கலையோ, ஒரு நிறைவான வாழ்க்கையும் சேர்த்துதான் குறிக்குதோ? இதை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கலாம்.